டிவி 2018 வந்து டிவி லான்ச் பண்ணாங்க. நல்லாவே போயிட்டு இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். இவங்க வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, இவங்களுடைய சர்வீஸ் சென்டர் எல்லாமே அருமையாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2025 QLEDங்கிற மாடல் வந்து 32ல் 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்க வந்து எது பண்ணாலுமே அவங்களுடைய விலை வந்து எப்பயுமே கொஞ்சம் இருக்கும், குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும். இப்போ எம்ஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,500 ரூபாயில 32 இன்ச்சு ஸ்டார்ட் ஆகுது. அது தவிர்த்து 43 இன்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா 24,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. QLED பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து இவங்க ஒரு ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் 55 இன்ச்சு QLED வருது. அதே மாதிரி QLED ப்ரோங்கிற மாடல் பண்ணுறாங்க. இப்போ அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேடு, இதில் வந்து பேடுங்கிற மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி பேடு SE. இது வந்து இவங்களுடைய இது வந்து ஸ்டார்டிங் வந்து ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 11,500 ரூபாய்க்கு வித் சிம்மோட கொடுக்குறாங்க. இந்த மாடல் வந்து பேடு ப்ரோ. இது வந்து 2025 மாடல். அது 5G 12 இன்ச்சு சைஸில் கொடுத்துருக்காங்க. இது அருமையான மாடல். இது வந்து 27,000க்கே அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி அது ஜியோமி பேடு 7ங்கிற ஒரு மாடல் வந்து அது வந்து 29,000 ரூபா. இதெல்லாம் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போய் அவங்க எல்லாமே கேமரா எல்லாமே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வாங்க பணத்தை மிச்சப்படுத்தலாம்.